ரிஃப்ளெக்ஷன் டாபிக்ல மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்னா எப்படி இருக்கும், அண்ட் தென் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ல ரிலேட்டடா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்றோம், கலிடாஸ்கோப், பெரிஸ்கோப் அப்படிங்கறதெல்லாம் இதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட்ல இருந்து வர்றதுதான். அதெல்லாம் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. முயற்சி அப்படிங்கறத பத்தி. முயற்சி அப்படின்னா என்னதுப்பா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லி பழமொழி எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ முயற்சி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? நமக்கு தொடர் முயற்சியாக இருக்கும், கடுமையான முயற்சியாக இருக்க வேண்டும், விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். இன்ட்ரெஸ்டோட நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணும் பொழுதுதான் அது நமக்கு சக்சஸ் கொடுக்கும் இல்லைங்களா? சோ ஒரு கிராமத்துல பொதுவாக எந்த ஒரு முயற்சி செய்தாலுமே அதற்கு எல்லாரும் எப்பொழுதும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள், இது உன்னால முடியாது, இது ஏன் நீ அனாவசியமா முயற்சி பண்ற, நமக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான டேர்ம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உனக்குள் இருக்கக்கூடிய ஆர்வம் இல்லையா? சோ முயற்சி என்பது நம்முள் இருக்கக்கூடிய ஆர்வம். எந்த ஒரு கலையாகட்டும் படிப்பாகட்டும், அதுல ஆர்வத்தை நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஆர்வத்துல எதுல இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ணக்கூடாது, குறைவே வரக்கூடாது. ஆர்வத்துல நம்ம என்ன பண்ணணும், வெளியில சொல்லாட்டியும் ஆனா கண்டிப்பாக முயற்சிய என்ன பண்ணக்கூடாது, ஆர்வம்ங்கிறது எவ்வளவு லைஃப்ல ஸ்ட்ரகிள் வரட்டும்பா, இருந்தாலும் உன்னுடைய முயற்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்மளுடைய வேகம்ங்கிறது குறையவே கூடாது. அதுல செய்யக்கூடிய இன்ட்ரெஸ்டும் குறையக்கூடாது. அந்த குழந்தை என்ன என்னவாகணும் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த குழந்தைக்கு டிராயிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். டிராயிங் அப்படிங்கிறது சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப டிராயிங்லயே பல வகை இருக்கு இல்லையா? அப்போ நேச்சுரலா அப்படியே கரெக்டா ரவிவர்மான்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஓவியர். அவர் சித்திரம் எல்லாம் வரைஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி சித்திரங்கள் மட்டும்தான் இப்ப எல்லாம் டிராயிங் எல்லாம் கிடையாது. எல்லா விஷயங்களுக்குமே பயிற்சி வகுப்புகள் இருக்கு, நேரடியாகவும் இருக்கு, ஆன்லைன்லயும் இருக்கு. சரிங்களா? நமக்கு என்ன நம்ம கூட இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுல நாமே என்ன பண்ணிக்கணும், செல்ஃப் அப்ரிசியேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன், இது எல்லாத்தையுமே நமக்கு நாமே கொடுத்துக்கிட்டு நம்ம அதை என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணும் பொழுதுதான் அதில் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த குழந்தை எப்பயும் எதாலும் ஏதாவது ஒண்ணு பாக்குறதையெல்லாம் வரைவாங்க. இப்போ வெளியில போயிட்டு வராங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு போர்டை பார்த்துட்டு வராங்க, ஆட் போர்டை பாக்குறாங்க. புதுசா ஒரு சின்ன பூச்சி போகுது அப்படின்னா கூட அதை பார்த்து எதெல்லாம் அவருக்கு புதிதாக இருக்கோ, ஆர்வத்தை தூண்டுகிறதோ அதை எல்லாத்தையும் வரைவாங்க, கிடைக்கிறது எல்லாத்தையும். ஆனா எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் கடவுள் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? சோ அவர்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப புவரா இருக்கு. இப்பெல்லாம் டிராயிங் தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு சில பேரண்ட், ஐயோ என் புள்ள பென்சில் எடுத்து வரைய ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கலர் பென்சில், கலர் பேனா, டிராயிங் புக்கு, ஸ்கெட்சு, பெயிண்ட், கலரு, சம்மந்தமே இல்லாம இருக்கு, எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி. ஆனா இப்படி யாரும் இருக்கு குழந்தைங்களுக்கு பாவம் எதுவுமே கிடைக்காது. அதனால கிடைக்கக்கூடிய வேஸ்ட் பேப்பர் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வரைகிறாங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் திட்டுறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எப்ப பாரு எதையாவது எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் குப்பையை சேர்க்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய பாவம் திட்டுறாங்க. ஆனா அவன் என்ன பண்ணினா அதுல கண்டிப்பாக அந்த ஆர்வத்துல அவருக்கு கூடிய இன்ட்ரெஸ்ட குறைவு இல்லாம தொடர்ந்து பாடுபடுறாங்க. அது அவர் கொஞ்சம் ஒரு சில வகுப்புகள் கடந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கும் பொழுது ஒவ்வொரு டிராயிங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது ஸ்கிரிப்லிங்கா அல்லது நேச்சுரலா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுதே தெரியும். படம் வரைதல் அப்படின்னு சொன்னா அதுல நேர்த்தி, அழகு,
இப்போ கலர் கொடுக்க சொல்லுவாங்க ஸ்கூல்ல இல்லையா, ஃபர்ஸ்ட் கலரிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப கலரிங் அப்படிங்கறது இந்த ஷேப் கொடுத்துருப்பாங்க, ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், இதே மாதிரி நமக்கு ஒவ்வொன்றுமே ட்ரையாங்கிள்லாம். இப்போ இதுல கலர் கொடுன்னு சொன்னா அந்த குழந்தை இதுக்குள்ள குடுக்குதா, இதை தாண்டி வெளியில வருதா, இல்ல ஒரு சில குழந்தைங்க அழகா இத மட்டுமே ஃபீல் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய பினிஷிங்க காமிக்கும், அவர்களுடைய அந்த ஒர்க்கினுடைய பர்ஃபார்மன்ஸ். ஒரு இது கொஞ்சம் பொறுமையா அந்த குழந்தை செய்யும். ஒரு சில எஸ் ஐ பினிஷ் இட், இதுல எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு இல்லையா. சோ அது போல அந்த சின்ன பையனுடைய அந்த டிராயிங்ல அழகு, நேர்த்தி, பிராக்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரே என்ன பண்றாரு, ஒரு டிராயிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அதற்கு அவரே அவருக்கு தேவையான அந்த பண உதவிகளை எல்லாத்தையுமே அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு சீஃப் கெஸ்ட் பொறுப்பெடுத்துட்டு அந்த குழந்தைய அவங்களுடைய முயற்சிய, ஆர்வத்தை என்கரேஜ் பண்ணி மிகச்சிறந்த ஓவியராக மாத்துறாங்க. சரிங்களா. சோ ஏன்னா இப்போ அந்த சின்ன குட்டி பையன் பக்கத்துல எல்லாரும் கமெண்ட் பண்ண போதோ அல்லது டிஸ்கரேஜ் பண்ண போதோ நம்மால முடியாதோ அப்படின்னு சோர்ந்து உட்கார்ந்து இருந்தான்னா அவனால் பின்னால ஒரு மிகப்பெரிய என்னது டிராயிங் மாஸ்டரா வரவே முடியாது இல்லையா. சோ அதுதான் நமக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, வெளிக்கொண்டு வாங்க. அதெல்லாம் எப்படி டாப்பா வரலாம் அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும். ஓகே, நம்ம என்னதான் இடி மழை பெய்ஞ்சு என்ன செஞ்சாலும் என்ன பண்ணுது, தன்னுடைய வேலையை இயற்கை இப்பொழுதும் செஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா. சோ நமக்கு லைட்ட கொடுக்கறது யாரு, சூரியன். அவர் ஏதாவது பண்றாரா, யாருக்காவது நீ செய்யல, நீ என்ன உருவப்படுத்துற அப்படின்லாம் இல்ல. அவர் எப்பயும் தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டேதான் இருக்காரு, ரவுண்ட் த கிளாக் அப்படிங்கிற மாதிரி. அது போல இந்த இடத்துல நமக்கு லைட் அப்படிங்கறது கொடுக்கறத சன். சோ நம்ம பாக்குற டாபிக் என்னது, ரிஃப்ளெக்ஷன், ஒளி. ஒளி எதிரொலிப்பு, பன்முக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பக்கம் மட்டும் எதிரொலிச்சு வர்றது. நம்ம லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம், ரெகுலர், இர்ரெகுலர், எவ்வாறு எதிரொலிக்கப்படுகிறது ஒளியாகப்பட்டது, ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்தது இப்ப பார்க்க போறதுதான் பன்முக எதிரொலிப்பு. பன்முக எதிரொலிப்பு அப்படிங்கிறது, எதிரொலிப்புங்கிறது எதன் மூலமாக வரணும், நமக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இல்லையா, வழுவழுப்பான தரையில, அண்ட் கிளாஸ் பார்ட்டிக்கல், கண்ணாடியில வரலாம். இதெல்லாம் தான் நமக்கு எதிரொலிக்கிறதுக்கு. சோ இது ஒரு மிரர், நம்ம முகம் பார்க்கிற ஒரு கண்ணாடி. மார்னிங் எழுந்ததும் பிரஷ் பண்ணும்போது பார்ப்போம், ஃபேஸ் நமக்கு அழகா மேக்கப் பண்ணும்போது பார்ப்போம், கிளம்பி போயிட்டு அப்படியே இன் பண்ணிட்டு கரெக்டா இன் பண்ணிருக்கோமா, ஹேர் ஸ்டைல் சரியா இருக்கா, எல்லாம் செக் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அந்த நம் உருவத்தை பிரதிபலிக்க கூடியது. அது போல இங்க இந்த இடத்துல கண்ணாடி அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்றோம், எந்த மாதிரியான ஷேப்ல எடுத்துட்டு இருக்கோம், இந்த எல் மாதிரி ஒரு ஷேப்ல. இப்ப என்ன, ஒரு கண்ணாடியை இரண்டு பக்கமா இல்ல ரெண்டு கண்ணாடியை நம்ம எடுத்துக்கலாம். சோ இங்க நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பொருளை நம்ம வைக்கிறோம். சோ இது ஆப்ஜெக்ட் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். எந்த பொருள் வேணா எடுத்துக்கலாம், ஒரு பென்சிலா இருக்கலாம், ஒரு பேனாவா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அந்த பொருள் என்ன பண்ணும், இதை அப்படியே காமிக்கும் இல்லையா. இப்போ பெரிய ஒரு மேக்கப் ஷாப்புக்கெல்லாம் போறீங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொன்னா ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கண்ணாடி அமைப்புகள் அங்க வச்சிருப்பாங்க இல்லையா. நம்மளுடைய முகம் பட்டு அந்த பக்கத்துல கரெக்டா எதிரொலிச்சு பின்னாடி எல்லாம் வரும் இல்ல. அது போல இந்த இடத்துல இந்த பொருளாகப்பட்டது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த முதல் கண்ணாடியில் படும். முதல் கண்ணாடியில் பட்ட பிம்பமாகப்பட்டது இது இமேஜ் இல்லையா. சோ இந்த இமேஜ் மீண்டும் என்ன ஆகும், அடுத்து இந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கண்ணாடியில் மீண்டும் நமக்கு கிடைக்கும். சோ இது மாதிரிதான் இங்க வரக்கூடிய அதே இமேஜ் இங்க போகும், இந்த சைட்ல இருந்ததுன்னா இங்க வரும். ஒரே ஒரு இமேஜ் தான், ஆனா ஒரு இடத்துல பட்டு மீண்டும் இன்னொரு இடத்தில் என்ன ஆகின்றது, அடுத்த மறு எதிரொலிப்பு. இப்ப எக்கோ அப்படின்னு சொன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல உயரமான பகுதியிலையோ அல்லது எம்டி வேக்யூம் ஒரு ரூம்ல போய் எதையாவது சவுண்ட கிரியேட் பண்றோம்னா மீண்டும் அந்த ஒலியாகப்பட்டது சவுண்ட் பட்டு எதிரொலிச்சு வருது இல்லையா.
அது போல இந்த இடத்துல எதிரொலிப்பு என்பது ஒரு பக்கத்துல இருந்து ஒரு கண்ணாடியில பட்டு அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய இமேஜ் மீண்டும் இந்த இடத்துக்கு வரும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு 2 அல்லது 3 இமேஜஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட நமக்கு உருவங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு தெரியும். அதுதான் நம்ம பன்முக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்றோம். சோ சமதள ஆடிக்கு நடுவுல ஒரு பொருளை வைக்கிறோம் அல்லது லைட்டை இந்த இடத்துல பாஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், 2 கண்ணாடியிலுமே நமக்கு அந்த இமேஜஸ் அப்படிங்கிறது நல்லா தெரியும். சோ அதுக்கு நடுவுல வரக்கூடிய அந்த கோணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், சாய்வாக இருக்கும். ஒரு கண்ணாடியில உருவாகக்கூடிய பிம்பம் அடுத்த கண்ணாடிக்கு பொருளாக இருக்கும். இப்போ இங்க இருக்கக்கூடிய பொருள் இதற்கு நமக்கு பிம்பமாக இருக்கும், இதில் வரக்கூடிய பிம்பம் இதற்கு நமக்கு பொருளாக இருக்கும். அதுதான் மல்டிபிள் ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு கண்ணாடியில தோன்றக்கூடிய பிம்பம் 2வது கண்ணாடிக்கு நமக்கு பொருளாக தோன்றும் பொழுது அது நம்மளால எவ்வளவு இமேஜஸ் கிரியேட் பண்ணும், 3 இமேஜஸ் நமக்கு கிரியேட் பண்ணும். சோ அப்போ ஒவ்வொரு கண்ணாடிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த பிம்பம் என்பது என்ன ஆகும், வேற வேற இடத்துல நமக்கு பட்டு பட்டு எதிரொலிக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த சிமுலேஷன்ல பாருங்க எப்படி நமக்கு ரிஃப்ளக்ஷன் அப்படிங்கிறது இருக்குன்னு பார்ப்போம். மல்டிபிள் ரிஃப்ளக்ஷனுக்கு என்ன வேணும் நமக்கு, இதுல எதெல்லாம் பயன்படுதுன்னு சொன்னோம் எந்த இடத்துல, கலிடாஸ்கோப் அண்ட் தென் லேசர் ஷோ அண்ட் கார்னர்ல வரக்கூடிய ஒளி அமைப்பு எப்படி இருக்கும், அந்த ஒளி அதனுடைய ரிஃப்ளக்ஷன் எப்படி இருக்கும், ஜிக்ஸாக்கா பட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னெல்லாம் நமக்கு வேணும், அதுல வரக்கூடிய ஆங்கிள் கோணம் எவ்வாறு இருக்கும், அந்த ஒளியினுடைய வேகம் எவ்வாறு இருக்கும், ரிஃப்ளக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதை சூஸ் பண்ணலாம் நம்ம, இப்போ கார்னர் ஓரத்துல இருந்து நமக்கு வருது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க ஒளிபார். இந்த ஒளியாகப்பட்டது ஃபர்ஸ்ட் எங்க இருந்து கிரியேட் ஆகுது சொன்னோம், கார்னர் இல்லையா? சோ இந்த கார்னர்ல இருந்து நமக்கு பட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மூலைகளுக்கும் பட்டு இங்க படக்கூடிய ஒளி மீண்டும் இங்க இது வந்து என்னாகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க இருந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதே போலவே நமக்கு இந்த மாதிரியான ஒரு நம்ம சமதள ஆடிய பிக்ஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கண்ணாடியில இப்படிதான் நமக்கு எதிரொலிப்பு இருக்கும். சரிங்களா? நீங்க கோயில்ல விளக்குகள் பார்த்திருக்கீங்க இல்லையா? சாமிக்கு பின்னாடி ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அந்த கண்ணாடியில சதுர சதுரமா சின்னதா சின்னதா இருக்கும். அதுல பட்டை தீட்ட மாதிரி இருக்கும். ஆனா அங்க பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய விளக்குகள் எரியக்கூடியது மாதிரி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அது இப்படிதான் நமக்கு இந்த பன்முக எதிரொலிப்பு மல்டிபிள் ரிஃப்ளக்ஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிறது அங்க நமக்கு அதுல தெரியும். லேசர் லைட், லேசர் ஷோ அப்படின்னா எப்படி இதுல கிரியேட் ஆகும் பாருங்க. லேசர் ஒளி அப்படிங்கிறது பட்டு எவ்வாறு எதிரொலிக்குது பாருங்க. ஒரு கார்னர்ல இருந்து படக்கூடிய ஒளி அடுத்த ஒரு விஷயத்துக்கு இமேஜா மாறுது இல்லையா? சோ அப்படிப்பட்டு எதிரொலிச்சு என்னது, ஒவ்வொரு புறத்திற்கும் நமக்கு அந்த இடத்துல மாறி மாறி ஃபுல்லுமே போயிட்டு இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் ஜிக்ஸாக். இப்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கு எல்லாமே, நேர்கோடாக இல்லாம நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் போயிட்டு திருப்பியும் அதே மாதிரி வருது பாருங்க. ஜிக்ஸாக் போது நேராக இல்லாமல் நமக்கு மாறி மாறி எந்த திசைகள்ல வேணா போகும். அதுதானே நம்ம சொல்லுவோம் இல்லையா, வளைஞ்சு 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 போறத ஜிக்ஸாக்னு. சோ இங்க படக்கூடிய இந்த ஒளி எங்கெல்லாம் திரும்பி திரும்பி மாறி மாறி வருது இல்லையா? சோ அந்த இததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜிக்ஸாக் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கலிடாஸ்கோப். சோ கலிடாஸ்கோப் அப்படிங்கிறது என்னது, ஒரு சின்ன 2 பக்கத்துல மர அட்டையினால் ஆக்கப்பட்ட ஒரு சின்ன நீண்ட ஒரு
பாக்ஸ் மாதிரி எடுத்து அதுல இரு பக்கத்துலயும் நம்ம என்ன பண்ணணும், கண்ணாடிய பதிச்சுட்டு அதுல ஒரு சின்ன கிளாஸ் பீசஸ் போட்டோம்னா அந்த கண்ணாடியாகப்பட்டது என்ன ஆகும், எதிரில இருக்க கூடிய அந்த மரத்துல அந்த கண்ணாடி துகள் கிளாஸ் வளையெல்லாம் போட்டோம்னு சொன்னா அது பட்டு எதிரொலிக்கும். இந்த மாதிரியானதுதான். சோ இப்படி ஒவ்வொரு எதிர்லயும் அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியில பட்டு நமக்கு அந்த எதிரொலிப்பு அப்படிங்கிறது பல வகையான கிரியேட்டர்ஸ் வண்ணங்கள் டிசைன்ஸ் எல்லாம் உருவாக்கும். டெக்ஸ்டைல் ஃபீல்டுல அந்த டிசைன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை பாக்குறதுக்கு வித்தியாசமா பலவிதமான ஒரு சின்ன சின்ன கோலம் மாதிரியான ஒரு டிசைன் வரும், அல்லது நமக்கு ட்ரெஸ் மேக்கிங்க்கு உண்டான ஒரு அழகான வண்ணங்கள் கொண்ட ஒரு டிசைன்ஸ் அப்படிங்கறதுல இதுல கிரியேட் ஆகும். ஓகே, சோ இதுதான் நம்ம இங்க மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். சோ இந்த ரே அப்படிங்கிறது எந்த நம்ம எந்த ஸ்லோவா போகும் பாருங்க, அதனுடைய அளவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய ஸ்பீடு வேகமா பண்ணோம்னா பாருங்க, ரொம்ப வேகமா அந்த ரேஸ்ங்கிறது பட்டு எதிரொலிச்சு திரும்பி வரும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒளியாகப்பட்டது எப்படி நமக்கு பட்டு மீண்டும் எதிரொலிச்சு வருது. ஒரு இடத்த ஒரே ஒரு பொருள் வச்சா அது இந்த மாதிரியான சமதள ஆடியா இருந்ததுன்னு சொன்னா பட்டு எதிரொலிச்சு எதிரில் இருக்கக்கூடிய கண்ணாடிக்கு அது ஒரு பிம்பமாக நமக்கு மாறும். அந்த இதுதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சோ இதுல வரக்கூடிய இமேஜ் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் சம்பந்தப்பட்டவை. இப்போ நம்ம 2 அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ 4 புறமும் இருக்கக்கூடிய கண்ணாடி அப்படின்னு சொன்னா அந்த அதுல எத்தனை கோணங்கள் வரும் இல்லையா? சோ இதுல வரக்கூடிய எத்தனை இமேஜஸ் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய கோணத்தினுடைய மதிப்பை சார்ந்து இருக்கும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்ததுதான் இந்த கலைடாஸ்கோப்ங்கிறது. கலைடாஸ்கோப் அப்படிங்கிறது பாருங்க, இந்த பிக்சர் தான். இங்கதான் நம்ம என்ன பண்ணிருப்போம், கண்ணாடி வச்சிருப்போம், சைட்ல அட்டை. சரிங்களா? இதுக்குள்ளார என்ன பண்ணணும், நம்ம சின்ன சின்ன கிளாஸ் பீஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு இந்த ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைய என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். சுழற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல வகையான பிம்பங்கள் நமக்கு கிடைக்கும். நிறைய நீங்க இந்த சயின்ஸ் எக்ஸ்போக்கெல்லாம் இத பண்ணிருக்கீங்களா? யாருக்காவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சயின்ஸ் எக்ஸிபிஷன் வரும்பொழுது இந்த கலிடாஸ்கோப், பெரிஸ்கோப், இந்த கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பண்ணுவாங்க. எளிதாக 2 அட்டையை எடுத்து என்ன பண்ணலாம், நம்ம அதுல கிளாஸ் பீசஸ் போட்டு ஃபில் பண்ணிட்டு 2 பக்கமும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு கலைடாஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் செஞ்சிருக்கீங்கப்பா? யாருக்காவது செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நான் செஞ்சிருக்கேன். நீங்களே செய்யலாம். கடையில போய் வாங்குற பொருளோ பேரண்ட் செய்யறதோ அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது. இது எதனுடைய தத்துவத்துல நம்ம செய்யறோம், பன்முக எதிரொலிப்பு, மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அந்த கண்ணாடி என்பது மீண்டும் பட்டு அந்த உள்ள என்ன பண்றோம், சின்ன சின்ன வளையல் துகள்கள் மாதிரிதான் இது. கண்ணாடி வளையெல்லாம் கலர் கலரா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த கண்ணாடி வளையல்களை நம்ம என்ன பண்ணணும், உள்ள போடணும். ஒரு பக்கத்துல போட்டுட்டா இது இந்த இடத்துல பட்டு என்ன ஆகும், நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த கண்ணாடியில நமக்கு அது வேறு 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 பிம்பங்களா மாறி பல்வகையா நமக்கு என்ன தெரியும், புது புது இமேஜஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா அது கிராஸா இருக்கும் இல்லையா? அப்படி நம்ம கிராஸா இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி அதுல புது புது இமேஜஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெரிஸ்கோப். பெரிஸ்கோப் அப்படிங்கிறது இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நமக்கு கீழே இருந்தே என்ன பண்ணணும், மேல இருக்கக்கூடிய பொருள்களை பார்ப்பதற்காக நாம் உபயோகிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் பெரிஸ்கோப். பெரிஸ்கோப் அப்படிங்கிறதும் இங்க ஒரு கண்ணாடி நமக்கு இங்க ஒரு பார்ப்பதற்காக இருக்கக்கூடியது. எப்படி இருக்கணும், இந்த மாதிரி கிராஸா இதுல பிக்ஸ் பண்ணி இருக்கணும். சோ கிராஸா நம்ம பிக்ஸ் பண்றோம் கண்ணாடிய இந்த ஜாயிண்ட்ல. இதுவும் சாதாரண கார்ட்போர்ட்லயே பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருந்தது. இங்க நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த கண்ணாடியில இந்த இமேஜ் ஆகப்பட்டது தெரியும். சரிங்களா? பட்டு
இங்க இருந்து மீண்டும் எதிரொலிச்சு இதே பிம்பம் நமக்கு தெரியும். இது ஒரு கேண்டில் அப்படின்னு சொன்னா இந்த கேண்டில் இந்த கிளாஸ்ல பட்டு எகைன் இது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க இருந்து நம்ம பாக்குறோம். சோ இங்க நம்ம கண்ணை வச்சு பார்க்கும் பொழுது மேல இருக்கக்கூடிய பொருள் அது நமக்கு என்ன பகுதியா வேணா இருக்கலாம், கடல் பகுதியா கூட இருக்கலாம். போர் கப்பல்கள்லாம் வெளியிலிருந்து எதிரிகள் நம்மை எவ்வாறு தாக்குகிறார்கள் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த பெரிஸ்கோப்பை யூஸ் பண்ணிட்டு மேல எல்லாரும் யார் இருக்காங்க நம்மளுடைய அவேர்னஸ் விழிப்புணர்வுக்காக என்ன பண்ணுவாங்க, அத இந்த ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. நம்ம இப்ப ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா சிம்பிளா பண்ணலாம். அங்க அவங்க யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெருசா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி அமைப்பை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, மேல இருக்கக்கூடிய பொருள்கள் பார்ப்பாங்க. இதுதான் இப்படி நம்ம கீழே வச்சு பார்க்கும் பொழுது அங்க மேல இருக்கக்கூடிய பொருளாகப்பட்டது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் இந்த கண்ணாடியில பட்டு. இதுவும் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட். பிகாஸ் இந்த கண்ணாடியினுடைய இமேஜ் இதற்கு ஆப்ஜெக்டா மாறுது இல்லையா? அது பன்முக எதிரொலிப்பு தத்துவம் தானப்பா. சோ இங்க இருந்து நம்ம என்ன பண்றோம், இங்க என்ன நடக்குது, மேல யார் இருக்காங்க என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்ப்பதற்கு நாம் பயன்படுத்தலாம். ஏன்னா அதுதான் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதனுடைய யூசஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாமினேஷன்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஏன்னா என்ன இதுன்னு கேட்டா எங்கெங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது. பெரிஸ்கோப் அப்படிங்கிறது, கலைடாஸ்கோப் அப்படிங்கிறது சும்மா ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு பிளேயிங் திங்காவும் வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம வேற ஏதாவது இந்த டிராயிங் வரைகிறவங்களோ அல்லது டெக்ஸ்டைல்ஸ்ல இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கவங்களோ யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பெரிஸ்கோப்பினுடைய பயன்கள் என்பது முக்கியமாக எங்க சொன்னோம், போர்க்கப்பல் எதிரிகள் இருந்து நம்மை நாம் பாதுகாப்பதற்காக நம்ம இல்லையா 3 வகையான நமக்கு இருக்கும் இல்லையா, விமானப்படை, கப்பற்படை, தரைப்படைன்னு 3 வகை. நீங்க பாத்தீங்களா? நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேனாப்பா. நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே அப்படின்னு சொன்னா நீங்க பரேட் எல்லாம் பாப்பீங்களா? யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? எவ்வளவு நாளா பார்த்திருக்கீங்க? நான்லாம் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம டெய்லியும் தான் நம்ம என்ன பாக்குறோம், சினிமா பாக்குறோம், டிராமா பாக்குறோம், பாட்டெல்லாம் பாக்குறோம். ஆனா இதன் மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய சிறப்பம்சங்கள், அவர்கள் எவ்வாறு ஒவ்வொருத்தரும் அழகா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அந்தந்த ஸ்டேட்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மோரோவர் அவங்க எவ்வளவு அழகா அதை நடக்கிறாங்க, எவ்வளவு பிராக்டிஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கண்டிப்பா பார்க்கணும். நம்ம இப்போ அதெல்லாம் நம்ம நமக்கு நாமே அந்த பேசப்பட்டுங்கிறதும் கண்டிப்பா தானாக நமக்கு தோன்றும். இது நம் நாடு, நமக்காக எல்லாரும் அங்க இருந்து பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபீல் பண்ணணும். ஸோ நம்ம எதுக்கும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க கூடாது. அயல் நாட்டுல இருந்து அவங்களுக்கு தொந்தரவு வந்தாலும் நம்மால யாரும் எதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயும் சண்டையெல்லாம் போட்டுக்க கூடாது அப்படிங்கறத நமக்கு தோணும். தவிர அந்த பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நிச்சயமா வரும். ஸோ இது வரைக்கும் இதை மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க இப்பெல்லாம் தான் எல்லாத்துக்கும் வீடியோஸ் இருக்கு, எடுத்து பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக அதற்கென்று ஒதுக்கி லைவா பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முப்படை வீரர்கள் சாகசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல இப்போ ஒவ்வொரு படை வீரர்கள் என்ன மாதிரி எல்லாம் சாகசம், விமானப்படைனா மேல எப்படி எல்லாம் அவங்க போரிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சால்வ் பண்றாங்க அப்படிங்கிறத அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ இதனோட யூசேஜ்ன்னு சொன்னா என்னது, நமக்கு சப்மரைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சப்மரைன் அப்படின்னு சொன்னா என்னது, நீர்மூழ்கி கப்பல். கப்பல்லையே நமக்கு நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நமக்கு என்னது போர் வீரர்கள் பயன்படுத்தக்கூடியது. அதுல நமக்கு அவங்க லீட் பண்ணும் பொழுது இந்த பெரிஸ்கோப்னுடைய யூசேஜஸ் வரும். இதே போல போர்ல இப்போ ஒரு பெரிய மலை பிரதேசம் அப்படின்னு சொன்னா மறைந்திருந்து தாக்குவாங்கல்ல,
அந்த மாதிரியான பிளேசஸ்ல நமக்கு வரும். இப்போ வேற வேற நமக்கு மிலிட்டரி போர்சஸ் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போக முடியாதுன்னு சொன்னா, ஏதாவது நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னா போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் அதற்கு யூஸ் ஆகும். மருத்துவத்துறையில் நமக்கு யூஸ் ஆகும். எந்த இடத்துலன்னா எண்டாஸ்கோப் அப்படின்றது. எண்டாஸ்கோப் அப்படின்னு சொன்னா நமக்கு உடலில் நம்ம வயிற்று பகுதியிலயோ வேற ஏதாவது ஒரு பகுதியில நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த நமக்கு எண்டாஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸ அழகா பார்த்து நமக்கு என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகும். பிகாஸ் இதனுடைய பயன்கள் அப்படிங்கிறது நமக்கு உபயோகம் உள்ளதாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கு ரீகால் பண்ணி எக்ஸாமினேஷன்ல கேட்கறோம் அப்படின்னு சொன்னா அதை நீ படிச்சு மனப்பாடம் பண்ணும் பொழுது அதனுடைய யூசேஜஸ் உனக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இன் ஃபியூச்சர் இட் வில் பி யூஸ்ஃபுல். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ரிஃப்ளக்ஷன் பார்த்தோம். அடுத்தது ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னப்பா? நமக்கு ஒளி எதிரொலிப்பு அப்படின்னு பார்த்தோம். அதையே அடுத்ததா நம்ம பாக்குறது ஒளி விலகல், விலகி செல்றது. இது ஒன்றோடு ஒன்று அழகா என்ன பண்ணுச்சு, பட்டு பட்டு எதிரொலிச்சது. இது ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்றது, பல வகையா பார்த்தோம். அடுத்தது பன்முக எதிரொலிப்பு. அடுத்தது இப்ப நம்ம பாக்குறது ஒளி விலகல். விலகல் அப்படிங்கிறதுனா என்னது? ரெஃப்ராக்ஷன். இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டும் இந்த கான்செப்டும் அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய கேள்விதான். சோ பளபளப்பான தரையில படும் பொழுதும் நமக்கு ஒளிங்கிறது எதிரொலிக்கும். ஆனா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல நமக்கு லைட் உள்ள போகுது அப்படின்னு சொன்னா, ஒரு கண்ணாடி டம்ளர்ல இங்க என்ன பண்ணிருக்கோம், பென்சில வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இதுல வாட்டர் ஃபில் ஆயிருக்கு. இது இந்த மாதிரிதான் நேரா தெரியுமாப்பா? நேரா தெரியுமா அல்லது இந்த இடத்துல வளைஞ்சு தெரியுமா? கண்டிப்பாக நேராக தெரியாது. இந்த இடத்துல லைட் ஆகப்பட்டது உள்ள போகும் பொழுது அந்த ஒளி பட்டு முழுவதும் எதிரொலிக்கப்படாமல் பார்ஷியலா ஒரு பகுதி மட்டுமே என்ன ஆகும், எதிரொலிக்கப்படும். ரிஃப்ளக்ஷன் அப்படிங்கிறது என்னது? பகுதி, ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிமைனிங் போர்ஷன் அந்த இடத்துல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது உள்ள என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கும், உட்கவர்ந்து எடுத்துக்கொள்ளும். அந்த மாதிரி படும் பொழுதுதான் நமக்கு உள்ள போகும் பொழுது, காத்துல இருந்து ஒளி உள்ள போகுதுன்னா இப்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக நமக்கு டிராவலிங் ஸ்பீடு இருக்கு, வேவ் லென்த் இருக்கு, அதையெல்லாம் மாறுபடும். காற்றில் பட்டு எவ்வாறு எதிரொலிக்கும், நீரில் பட்டா எவ்வாறு எதிரொலிக்கும், தரைப்பகுதியில் பட்டால் எவ்வாறு எதிரொலிக்கும். So reflection is vary from one place to another place, depends upon the speed and then wavelength. அந்த மாதிரி அதனுடைய அலை நீளங்கள் அதை பொறுத்துதான் என்ன பண்ணும், அந்த ஒளியினுடைய அலை நீளம் அதை பொறுத்து அந்தந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி அந்த எதிரொலிப்பு மாறுபடும். ஒளி விலகல் அப்படிங்கும் போதும் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல தண்ணீரையோ கண்ணாடியிலயோ என்ன ஆகாது, போகாது. ஏன்னா அதனுடைய அடர்த்தி, ஓகே, டென்சிட்டியை பொறுத்தும் மாறுபடும். அடர்த்தி நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியோ கண்ணாடியோ நமக்கு ஏதாவது ஒரு சின்ன இன்டரப்ஷன், தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல ஈஸியா அதுல எதிரொலிப்பு அப்படிங்கிறது நமக்கு வராது. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், அடர்வு குறைவான இடத்துல இருந்து அடர்வு அதிகமாக செல்லும் பொழுது நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லக்கூடிய தன்மையில இருக்கும். எந்த இடத்துல? குறைவானதிலிருந்து அதிகமான இடத்திற்கு செல்லும் பொழுது ஒளியாகப்பட்டது முழுவதுமாக எதிரொலிக்கப்படாமல், ரிஃப்ளக்ஷன் அப்படிங்கிறது ரெஃப்ராக்ஷன், நமக்கு விலகி செல்லக்கூடிய தன்மையில இருக்கு. அதுதான் நம்ம ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, ரேரர் மீடியம், டென்சர் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். குறைவு அப்படிங்கிறது ரேரர், டென்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியது. அடர்வு குறைவான இடத்திலிருந்து அடர்வு அதிகமான இடத்திற்கு போகும் பொழுது என்ன ஆகும், அது அந்த லைன்ல இருந்து நமக்கு மாறுபட்டு விலகி செல்லும். ஓகே,
இதற்குண்டான picture and simulation order. Once again, I will explain the concept because it is very important basic concept. Okay. So, இன்னைக்கு பார்த்த topic, first thing is multiple reflection and kaleidoscope and periscope and uses of periscope and introduction of refraction. What is refraction அப்படிங்கிற கான்செப்ட் வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ உங்களுக்கு இப்ப நடத்தினது எல்லாமே புரிஞ்சுதா? Have you all understand this topics? Is there any doubts related to this concept? ஏதாவது உங்களுக்கு இதுல புரியாம இருக்கா? Okay, just you go through it because within a week only we are waiting for quarterly examination. So ஏதாவது டவுட்னா தன்வந்தர் கேளுங்க. இல்ல இந்த லீவ்ல நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு வேற ஏதாவது எந்த லெசன்ல டவுட்டா இருந்தாலுமே நெக்ஸ்ட் வீக்ல நம்ம டவுட் கிளாரிபிகேஷன் அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? Thank you, students. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.